மத்திய கிழக்கில் போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் வேளையில் அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசி கபாட் ஈரானின் தற்போதைய பலம் குறித்த மிக முக்கியமான தகவல்களை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பகிர்ந்துள்ளார். ஈரானின் மிக உயரிய பதவிகளில் இருந்த பல அதிகாரிகள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதால் அந்நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாகமும் இப்போது நிலைகுலைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய தலைமை இன்னும் முழுமையாக வீழவில்லை என்றாலும் அதன் செயல்பாட்டு திறன் பெருமளவில் சிதைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது ஒரு அரசு செயல்பாட்டில் இருப்பது போல தோன்றினாலும் அதற்கு உத்தரவிடும் அல்லது முடிவெடுக்கும் வலிமை இப்போது இல்லை என்பதே உளவுத்துறையின் கணிப்பாக உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து நடத்தி வரும் இந்த ராணுவ நடவடிக்கை ஈரானின் ராணுவ கட்டமைப்பை ஏறக்குறைய அழித்துவிட்டதாக துளசி கபாட் தனது சாட்சியத்தில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு நடந்த 12 நாள் போரின் போது ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்தன. அதிலிருந்து மீண்டு வர ஈரான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் இப்போது முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு திட்டம் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர்க்களத்தில் அமெரிக்காவின் கை ஓங்கியிருப்பதை இந்த அறிக்கைகள் உறுதிப்படுத்துகின்றன. இருப்பினும் இந்த ராணுவ வெற்றிகளுக்கு நடுவே அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்திற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவர் ஜோ கென் தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்திருப்பது வாஷிங்டன் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானால் அமெரிக்காவிற்கு எந்த ஒரு உடனடி அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் உள்ள அதன் செல்வாக்குமிக்க லாபி குழுக்களின் அழுத்தத்தாலேயே டிரம்ப் இந்த போரை தொடங்கியுள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜோ கென், அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி தள்ளுவதை விட டிரம்ப் தனது முடிவை மறுபரிசீலனை செய்து புதிய அமைதி பாதையை உருவாக்க வேண்டும் என்று உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒருபுறம் உளவுத்துறை ஈரானின் வீழ்ச்சியை பற்றி பேசினாலும் மறுபுறம் அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகளை இந்த போருக்கு எதிராக குரல் கொடுப்பது உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. போர்க்களத்தில் கிடைக்கும் வெற்றியை விட டிரம்ப் தனது சொந்த நிர்வாகத்திற்குள் ஏற்பட்டுள்ள இந்த விரிசலை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதே இப்போதைய மிகப்பெரிய கேள்வியாகும்.